வெல்கம் டு ஹெல்த்தி ஹோம்மேட் குக்கிங். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து அரிசி போட்டிருக்கேன். நீங்கள் யாரெல்லாம் இந்த கிரைண்டர் வச்சுருக்கீங்கன்னு சொல்லுங்கள். இங்கே பாருங்களேன், இந்த சௌபாகியா சுவாதி, இது உங்களுக்கும் இந்த மாதிரி தான் அரையுமா என்னன்னு தெரில. ரொம்ப 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 மோசமாக அரைஞ்சிட்ருக்குது. ஒரு ஸ்பீடு இல்லை. வாங்கும்போது நல்லா பர்ஃபார்மன்ஸ் நல்லா கொடுக்கும்னு சொல்லி விற்றாங்க. இப்போ என்றானா ரொம்ப 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 மோசமான பர்ஃபார்மன்ஸில் இருக்குது. அரிசி தான் போட்டிருக்கேன், அரையவே இல்லை. ரொம்பவும் நானும் ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது, தண்ணி ஊற்றினா ரொம்ப லூஸ் ஆயிரும்னு பார்க்குறேன். அரையவே மாட்டேங்குது. போட்டால் ஒரு 45 மினிட்ஸ் ஆகுது. மாவு இன்னும் வந்து உங்களுக்கு பார்க்குறக்கு அரைஞ்ச மாதிரி இருக்குது, ஆனால் வந்து இது அரையவே இல்லை. ஒரு மாதிரி அரிசி வந்து 5-6 பீஸாக உடைச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து இருக்குது. பாருங்கள், உங்களோட சௌபாகியா கிரைண்டரும் இந்த மாதிரி தான் இருக்குமான்னு சொல்லுங்கள். இது வேற அரைக்கணும். இது முடிச்சதுக்கப்புறமா உளுந்து வேற இருக்குது, உளுந்து வேற ஊற வச்சிருக்கேன், அது வேற அரையணும். நினச்சி பாருங்கள். இன்னும் உளுந்து வேற வந்து ஊறிட்டுருக்கு, இன்னும் உளுந்து வேற அரையணும். முடியலை. பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.